11, 12, 13, 14, 15, 16. இன்னும் நிருபன் இவ்வளோ பொட்டாசா? ஆமா 16 இருக்கு. 60 பொட்டாஸ் இருக்கா அவகிட்ட? இங்க பாருங்க மக்களே, இன்னைக்கு வந்து ஊர்ல தீபாவளி கொண்டாடுறாங்க. வந்து பட்டாசுலாம் வாங்கியாச்சு. ஆனா நிரூபனை வந்து வாங்கி வச்சுட்டு அவன் தனியா தான் உட்காந்துட்டு இருக்கான் பாத்துக்கின்னு. அவன் வந்து சொல்ல இருக்கா பட்டாசு இருக்குப்பா, எப்ப வெடிக்கலாம் வெடிக்கலாம் அப்படின்னு கேட்டுன்னு இருக்கான். ஆனா நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப பட்டாசு அதிகமா இருக்காது, பசங்க அதிகமா இருப்போம். ஆனா வந்து ஒரே ஒரு அந்த என்ன சொல்றது பொட்டு படாசு, ரோல் படாசு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போய் வச்சுன்னு இருப்போம். துப்பாக்கி கேட்டா துப்பாக்கி கூட வாங்கி தர மாட்டாங்க. கல் இருக்குல்ல, கல் வச்சு அதை நறுக்கின்னு இருப்போம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம அந்த என்ன சொல்றது நாங்களே ரெடி பண்ணுவோம் பட்டாசுலாம். சின்ன சின்ன இது இருக்குல்ல, வத்தி பெட்டியோட இது, அதை வச்சுட்டு அதெல்லாம் பட்டாசு ரெடி பண்ணுவோம். நீங்க இது சூப்பர்மேன், இது எஸ் சூப்பர்மேன் எஸ். அப்போ இங்க வந்து நினைப்பீங்க வெளிநாட்டுல வந்து எல்லாம் காசு வச்சிருக்காங்க ஜாலியா கொண்டாடுறாங்க தீபாவளின்னு. இங்க வந்து காசு இருக்குது, ட்ரெஸ் எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். ஆனா ஊர்ல இருக்கிறாங்கல்ல பசங்க கூட விளையாடுற அந்த சந்தோஷம், பசங்களோட போய் தீபாவளி கொண்டாடுறப்ப அந்த சந்தோஷம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. அது இல்லாம இப்ப எவ்வளவு பேர் வந்து தீபாவளிக்கு போக முடியாம இருக்கும், டிக்கெட் அதிகமா இருக்கும், போக முடியாம இங்கேயே இருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்களும் வந்து தீபாவளி கொண்டாடுறது நிறைய மிஸ் பண்ணுவீங்க. எத்தனை பேர் இது மாதிரி தீபாவளி வந்து வெளிநாட்டுல கொண்டாடுறீங்க, நீங்க எப்படி கொண்டாடுறீங்க, ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும்? நான்லாம் வந்து ஊர்ல இருக்கிறப்ப தீபாவளிக்கு அப்ப காசு இல்லைனாலும் ட்ரெஸ் கூட எடுத்துட மாட்டாங்க, புது ட்ரெஸ். ஆனா அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இத பாருங்க, நாங்க போட்டு சொல்லிட்டு வாங்க. இது அங்க பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு இது இருக்காங்க, இது போட்டு இது ஸ்க்ரூவு இது உள்ள போடணும். உள்ள போட்டு இந்த துப்பாக்கி வந்து பாத்தீங்கன்னா இதுவே 70 கிராம் வாங்கியிருக்கான். எங்க அப்பாலாம் துப்பாக்கி அப்ப 10 ரூபா 5 ரூபா தான். எங்க வீட்லயே கடை இருக்கும். ஆனா எங்க வீட்டுல இருக்கிற கடையிலே என்னால துப்பாக்கி எடுத்து வெடிக்க முடியாது. ஏன்னா வந்து அது 5 ரூபா 20 ரூபா விற்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து எங்க வீட்டுல இல்லைனாலும் எங்க வீட்டுல வாங்கிட்டு வர மாட்டேன் காஸ்ட்லியா இருக்குன்னு. அப்போ போய் என்ன பண்ணுவோம், பக்கத்து கடையில எங்கன்னா வந்து துப்பாக்கி விற்கும், அதை கூட நாங்க போய் வாங்க மாட்டோம். அது ஒண்ணு இருக்கு, உங்க வீட்டுல கடை வச்சு நீங்க வந்து வாங்குறேடான்னுவாங்க வேற. அது வேற போய் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு போண்டா டீ போட்டா கூட நாங்க போய் வாங்க மாட்டோம். இது மாதிரிலாம் இருக்குது, கடை வச்சிருந்தா அந்த பிரச்சனை வேற இருக்குது. இது என்னன்னா ஓவராலா சொல்ல வருது, தீபாவளிக்கு இங்க பட்டாசு இருக்குது, எல்லாமே இருக்குது, காசு இருக்குது. ஆனா அந்த ஊர்ல கொண்டாடுற மாதிரி அந்த ஒரு என்விரான்மெண்ட், அந்த சரௌண்டிங்ஸ் வந்து இங்க இல்ல. இப்ப எத்தனை பேர் எங்களை மாதிரி இது மாதிரி வாங்கி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப அடுத்தது இங்க வந்து வெடிப்பாங்க. ஆக்சுவலா டிஸ்கவரி கடையில நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. இதே மாதிரி நிறைய ஏரியாவில் பர்துபாய், கராமா நிறைய இடத்த நல்லா செலிப்ரேட் பண்றாங்க.